இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10 லட்சம் டிக்கெட் வந்து விற்றுருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ புக் மை ஷோ ஆப்பே பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்தராக வந்து டிக்கெட் புக் பண்ண முடியல. அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாளைக்குமே வந்து கூலியோட மிகப்பெரிய வெற்றி படமா, அதாவது ரஜினியுடைய கேரியரே இது மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். ரஜினி வந்து 1975 வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகமானார். இன்னைக்கு மறுபடியும் கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு 2025 கூலி வருது. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, ரஜினியுடைய ட்ரிபியூட் படமா இருக்கு. 50 வருஷத்துக்குள்ள ரஜினியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். கலாநிதி மாறன் சொல்லிட்டாரு, நாகார்ஜுனா சொல்லிட்டாரு, அமீர் கான் சொல்லிட்டாரு. உலகத்தில் உள்ள எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான்ன்றது. இன்னைக்கு வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வந்து இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, மாஸ் ஹீரோவா இருக்காரு. சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கூலி பத்தி நிறைய பேசிட்டோம் சார், ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துட்டீங்க. தொடர்ந்து கூலியை பத்தி பல அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சொல்லுங்க. அது கொடுத்ததெல்லாம் நடந்துகிட்டும் இருக்கு. ஆமா, கொடுத்தது எல்லாமே பார்த்துக்கிட்டே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆடியோ ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. அதாவது வந்து அந்த சுதிகாசன் வந்து செட்டில் பாடிட்டு இருந்த மேட்ரு, அது வந்து ரஜினி இப்போ நல்லா பாடுவியான்னு கேட்டது, நான் வந்து வசனம் மனப்பாடம் பண்ணுறேம்மான்னு சொன்னது, அதுக்கப்புறம் பாடாமல் இருந்தது, என்னம்மா என்ன 2 நாளாக பாடாமல் இருக்கீங்கன்னு ரஜினி கேட்டது, இதெல்லாமே நம்ம முன்னாடியே சொன்னோம். அதுதான் ஆடியோ ரிலீஸில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, இதை ரிப்பீட்டடாக நம்ம எதுவும் பேசுறது இல்லை, அப்பப்போ வர அப்டேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். புது அப்டேட் தானே கொடுக்குறோம். சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து டிக்கெட் புக்கிங்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிச்சு அப்படின்றாங்க. இந்த டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலெக்ட் ஆகிருக்கு, இது வரைக்கும் வந்த டிக்கெட்ஸ், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே இந்த படங்கள்லாம் டிக்கெட் புக்கிங்கில் சாதனை படைத்தது, இந்த படம் டிக்கெட்ஸ் புக்கிங்கில் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுச்சு சார்? டிக்கெட் புக்கிங் சாதனையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து ஒரு பெரிய அப்படி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு, பெங்களூரு, ஹைதராபாத் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பிரான்ச் இருக்குது. அதுக்கு அந்த கம்பெனியில் உள்ள எல்லா ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, கரெக்டாக ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சரி ஓகேன்னு கொடுத்துருக்காரு ஹெச்ஆர். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பேர் சேர்ந்து, சார் நாங்கள் வந்து பாட்டிக்க முடியல, தாத்தாக்க முடியல, கல்யாணம் அதுன்னு ஏதோ காரணம்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே லீவ் கேட்க ஆரம்பிச்சு. ஒரு நிமிஷம், அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே தானே? இல்லை கிடையாது, மறுநாள் தான் ஹாலிடே. சரி பரவாயில்ல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீவ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹெச்ஆர் பார்த்தாரு. ஹெச்ஆருக்கு நல்லாவே தெரியுது கூலி படத்துக்கு போகிறதுக்கு தான் எல்லாருமே லீவ் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிவிட்டு ஒர்க்கர்ஸ்ட்டை கேட்டுக்காரு ஓப்பனாகவே, கூலி தானே போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை சார் நான் கூலி போகல சார், கூலி தான் போகிறீங்க, எல்லாரும் வந்து கூலிக்காக தானே லீவ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட் ஆஃபீஸில் அதாவது ஜிஎம்கிட்ட பேசி மொத்த பிரான்ச்சு எத்தனை பிரான்ச் இருக்கோ, 7 பிரான்ச்சோ 8 பிரான்ச்சோ இருக்கும் அந்த கம்பெனிக்கு, அத்தனை பிரான்ச்லேயும் உள்ள ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கூலி டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. புக் பண்ணி கொடுத்தது இல்லாமல் அன்னைக்கு வந்து ஆஃபீஸே லீவ் விட்டாங்க. ஸோ இது வந்து ரஜினி படத்துக்கு வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. கூலிக்கு தான் நடந்திருக்கா அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே சில ரஜினி படங்கள்லாம் கபாலிலாம் வந்தப்போ அப்படி தான் எல்லா ஆஃபீஸும் லீவ் விட்டாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லீவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ரஜினிக்கான ஒரு பெரிய எப்படி சொல்கிறது மரியாதை. அதாவது வந்து 74 வயசில் ரஜினி மேலே அத்தனை அஃபெக்ஷன் ஆடியன்ஸுக்கு, அவ்வளோ ரசிகர்கள் வந்து எப்படியாவது ரஜினி படத்தை முதல் நாளே பார்க்கணும், முதல் ஷோவே பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் புக்கிங் பற்றி கேட்டீங்க. இப்போ டிக்கெட் புக்கிங் அப்படின்னா கேரளா வந்து நம்மளுடைய பக்கத்து மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 கோடி ரூபாய்க்கு வந்து டிக்கெட் விற்று தீர்த்துருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேரளாவில் வந்து கூலிக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10 லட்சம் டிக்கெட் வந்து விற்றுருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ புக் மை ஷோ ஆப்பே பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்தராக வந்து டிக்கெட் புக் பண்ண முடியல. அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாளைக்குமே வந்து கூலியோட டிக்கெட் வந்து விற்று தீர்த்துருச்சு. டோட்டலாக விற்று தீர்த்துருச்சு. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து 5 மில்லியன், அதாவது 5 மில்லியன் டிக்கெட் வந்து விற்றுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் சொல்லுவாங்கள்ல, இந்த ப்ரீ புக்கிங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வரைக்கும் ஒரு 80 கோடி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது 100 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு.
ஸோ நாளுக்கு நாள் வந்து ப்ரீ புக்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தேட்டர்ஸ் வந்து பல இடங்கள்ல அதாவது வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படியாவது கூலி பார்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறதுனால இப்போ கிட்டத்தட்ட 1000 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட வந்து போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில எல்லாம். இப்போ அதை வந்து ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்தெந்த தேட்டர் ஃப்ரீயாக இருக்கோ எல்லாமே கூலி போடலாம் அப்படின்னு வந்து சன் டிவி வந்து பிளான் பண்ணி இன்னும் புது புது தேட்டர்ஸ் வந்து ஸ்க்ரீனிங் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, யூகேல பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிக்கெட் வந்து ப்ரீ புக்கிங் வித்து தீர்த்துருச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசணும், அதாவது வந்து இங்கே வந்து ஆடியோ லான்ச் நடந்த அன்னைக்கு அங்கே தலைவர் திருவிழான்னு ஒரு பெரிய திருவிழாவே நடத்தியிருந்தாங்க யூகேல. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரஜினி ரசிகர்கள், குறிப்பாக வந்து யூகேல இந்த இலங்கை தமிழர்கள் ரொம்ப ஜாஸ்தி. அவங்கெல்லாம் பயங்கரமான தீவிரமான ரசிகர்களாக இருக்கிறதுனால எப்படியாவது டிக்கெட் வேணும்னு எல்லாரும் தேட்டரில் போய் நிற்கிறதுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யூஎஸ்ஏ அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா யூஎஸ்ஏல உள்ள தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உணவகம் நடத்துகிறவங்க, அங்கே வந்து ஹோட்டல் நடத்துகிறவங்க, இன்னும் பல தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கூலியை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கூலி ப்ரொமோஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முக்கியமாக என்னென்னா சன் டிவி கூலியினுடைய ஆடியோக்கு அப்புறம் கூலியினுடைய ட்ரைலருக்கு அப்புறம் இந்த 15 நாளுக்குள்ளே வேறு மாதிரியான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க சன் டிவி. ஆனால் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வேணாம்ப்பா, எல்லாத்தையும் நிறுத்திடு. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரசிகர்களே வந்து கூலியை வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ரொமோஷன்லேயே பார்த்தீங்கன்னா கூலி பெரிய ஹைப்பு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணி அது இன்னும் பயங்கரமாக ஹைப் ரீச் பண்ணி விட்டுரும். அதனால் சன் டிவி அவங்களுடைய அஃபிஷியல் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உலக நாடுகளில் வந்து அவங்க குறைச்சிக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மலேசியா பொறுத்த வரைக்கும் தத்தோ மாலிக் அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் ரஜினியோட ஃபேன் வேறு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவே கதிகலங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பாலிவுட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே அமீர் கான் நடிச்சிருக்காரு இல்லையா, அமீர் கான் வந்து அங்கே நடிச்சிருக்கிறதுனால அங்கே வார் 2 வருது, வார் 2 ரித்திக் ரோஷன். இப்போ புக்கிங் இன்னொரு விஷயம் என்னென்னா கூலி வர அன்னைக்கு வார் 2 வருது. வார் 2 வரதுனால கூலியோடைய புக்கிங் கம்மியாகுமா அப்படின்னா வார் 2வோட புக்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்குது. கூலியோட புக்கிங்க்கு பக்கத்திலே நெருங்க முடியாத அளவுக்கு இருக்குது வார் 2வோட புக்கிங்கு. பல மடங்கு வந்து புக்கிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது கூலியோட புக்கிங்கு. இப்போ பாம்பேல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூலின்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹிந்திக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு. அமீர் கான் அது இல்லாமல் ஐமேக்ஸ் தேட்டர்லாம் வந்து கூலிக்கும் வந்து சரிசமமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி கேட்டு வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அமீர் கானை பற்றி பேசும்போது 20 கோடி ரூபா வந்து அமீர் கானுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. 20 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு 15 நாள் தான் வந்து அமீர் கானை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வரப்போகிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் வரப்போகிறாரு. 15 நிமிஷத்துக்கு 20 கோடி ரூபாயா, 15 நாளைக்கு 20 கோடி ரூபாயா அப்படின்னா அவருடைய, அதாவது அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுற படங்கள்லாம் அவர் அமீர் கான் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் வந்து தமிழில் வந்து நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் தான் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அமீர் கானோட கேரக்டர் அது வந்து பெரிய லெவலில் பேசப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அது பாம்பே பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. நாகார்ஜுனா கேட்கவே வேணாம், அதாவது வந்து அவங்க தெலுங்கு ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னோட படம் அப்படின்னு வந்து ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாகார்ஜுனா வந்து இது வரைக்கும் நல்ல கேரக்டர்ஸ் தான், அதாவது ஹீரோவாக தான் நடிச்சிருக்காரு தெலுங்கில். ஸோ இது முதல் தடவையே வந்து கூலியில் வந்து வில்லனா நடிக்கிறதுனால, ஸோ நாகார்ஜுனா வில்லனா நடித்தா எப்படி இருக்கும், அதுவும் ரஜினிக்கு வில்லனா நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆந்திராவில் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆந்திரா தெலுங்கானா அதோட புக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயராக போயிட்டு இருக்கு. மொத்தத்தில் கூலியோடைய ஹைப்புங்கிறது பெரிய ஹைப்பாக இருக்குது. ஸ்ருதிஹாசனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர், பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கேரக்டரில் வந்து ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ரஜினியே பார்த்தீங்கன்னா ஆடியோ வெளியீட்டில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்ருதிஹாசன் வந்து இது வரைக்கும் வந்து கிளாமராக நடிக்கக்கூடிய கேரக்டர் தான் நடிப்பாங்க. முதல் தடவையாக வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உலக நாயகன்ற பொண்ணுங்கிறது வந்து நிரூபிச்சிட்டாங்க ஸ்ருதிஹாசன்ங்கிறது ரஜினியை வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கேரக்டரை வந்து ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப, அதாவது படம் நெருங்க பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனுக்கு படத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறது வந்து தெரிய வருது. அதனால தான் 4 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா, ஸ்ருதிஹாசனுக்கு 4 கோடி, சத்யராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச நேரமே தான் படத்தில் வராரு, ஆனால் அவருக்கு 5 கோடி. காரணம் என்னன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க ஸ்டார் காஸ்ட் எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட். இப்போ உபேந்திராவே பாருங்களேன்,
இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வரார் உபேந்திரா. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக இது வந்து சன் டிவி இந்த படத்தை வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வியாபாரம், அது மிகப்பெரிய லாபம், எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இந்த இடத்துல இந்த படத்தினுடைய எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப ஹைப்பாக போயிட்டு இருக்கு. ஓகே சார், இந்த படம் வந்து ஆரம்பத்தில் வந்து ரஜினி சார் சொன்னார் லோகேஷ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தேன். நடுவில் வந்து லோகேஷ் வந்து திடீர்னு சடனாக அனிருத்தும் லோகேஷும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாங்கல்ல, அது எந்த இடத்துல இருந்து பாசிபிலிட்டி ஆச்சு? ஏன்னா நிறைய இடத்துல ஒரு இடத்துல இருந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் கேட்டுறேன். அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் மேட்ரு இந்த படத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, ரஜினி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஒரு கேரக்டர் ஒன்று வருது. அதாவது ஒரு 20 நிமிஷம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ரஜினிக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே தெரிக்குங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதாவது 74 வயசில் ஒரு மனுஷன் இவ்வளோ பவராக, இவ்வளோ எனர்ஜியாக ஒரு கேரக்டரை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரஜினி நிரூபிச்சிருக்காரு. அந்த 20 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து ரசிகர்களுக்கு வந்து பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ரஜினியோட இந்த கூலி படத்தில். அது இல்லாமல் இந்த கூலி படத்தை லதா ரஜினிகாந்த் அவங்க பார்த்துட்டு ரஜினி சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஆக்ஷன் படம்லாம் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ விதமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரியான ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட இது வேறு மாதிரியாக இருக்குது, டெக்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, படமே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்றது வந்து லதா ரஜினிகாந்த் வந்து அவங்க ரஜினிகாந்தை சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் சென்சாரில் பார்த்தது, உலக நாடுகளில் உள்ள சென்சாரில் பார்த்தது எல்லாமே நம்ம பேசினோம். மொத்தமாக எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கூலி நல்லா இருக்குங்கிற டாக் வந்து எல்லா பக்கமுமே இருக்குது. நீங்கள் கேட்டீங்க எப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படம் கிடச்சிச்சுன்னு. லோகேஷ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அனிருத்தோட வீட்டுக்கு போயிருக்காரு. அனிருத்தோட வீட்டுக்கு போயிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பேக்ரவுண்டில், அதாவது அனிருத் உட்காந்துருக்க சீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம தலைவர் படம் இருந்திருக்கு, பெரிய தலைவர் படம் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு லோகேஷ் கேட்டுக்காரு, செமையாக இருக்குது இந்த படம், சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. அப்போ வந்து அனிருத் கேட்காரு, எப்போ தலைவருக்கு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ லோகேஷ் சொல்லியிருக்காரு, தலைவருக்காண்டி ஒரு கதை வச்சுருக்கேன், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்றது வந்து லோகேஷ் வந்து அனிருத்தை சொல்லியிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா அனிருத் ஒரு ஃபோன் போட்டு தலைவரை இந்த மாதிரி வந்து லோகேஷ் வந்து ஒரு கதை சொல்லணுங்கிறாரு, ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து லோகேஷோட படம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி விக்ரம் முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கேன், தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு, இப்போ ஓகேன்னு சொன்னால் உடனே கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி. ஏன்னா வந்து ரஜினி பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார். ஸோ லோகேஷ் உடனே போய் ரஜினி மீட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகேஷ் ரஜினிக்கு சொன்ன ஒரு கதை முழுக்க வில்லன் பாத்திரமான கதை. இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஆமா, இது வந்து உங்களுக்கு அதே வந்து ரஜினி வந்து ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து லோகேஷ் சொன்னோன்னே ரஜினி சொல்லியிருக்காரு லோகேஷ் சார், அதாவது எக்ஸ்ட்ரானரியா இருக்கும், நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கதாபாத்திரம் சொல்லியிருக்காரு. அப்புறம் லோகேஷ் என்ன நினைச்சாருன்னு தெரியல, 3 மாசம் கழிச்சு ரஜினிகிட்ட போய், சார் அந்த கதாபாத்திரம் வேண்டாம், நான் வேற ஒரு கதை ஒன்று தயார் பண்ணியிருக்கேன், இதுவும் வந்து பயங்கர ஃபயரா இருக்கும், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரஜினி சொல்லியிருக்காரு, ஏன்னா அந்த முதல் கதையில மட்டும் ஆர்டிஸ்ட் என்ன கம்மியாவா இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரஜினி சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் சொன்ன இந்த கதை 2வது கதையும் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது கூலியாக முழு வடிவம் வந்து வந்துருச்சு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 நாளை கழிச்சு ரிலீஸ் ஆக போது. 9 மணி காட்சிக்கே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஆல்ரெடி வந்து ரசிகர்கள் வந்து இந்த அமெரிக்கன் எம்பசிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்பாங்க. வந்து எப்போ திறப்பாங்கன்னு 6 மணி 4 மணிக்கெலாம் க்யூவில் நிற்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூலிக்கு முன்னாடியே போய் க்யூவில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து ஆர்வமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 5 மணி காலையில் அதிகாலையிலேருந்தே கொண்டாட்டங்கள்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து தேட்டரை வந்து திருவிழா கோலமாக மாற்றுறதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கூலி வைப்பு நீங்கள் எந்த பக்கம் போனீங்கனாலும் இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கிற தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கூலி வைப் பயங்கரமாக இருக்கும். சென்னையில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா பெங்களூரில், ஹைதராபாத்தில், பாம்பேயில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கூலி வைப்பு. உலக அளவில் பார்த்து கூலிக்கான எதிர்பார்ப்புங்கிறது வந்து பல மடங்கு வந்து எகிரி போச்சு. ஸோ கூலி ஆகஸ்ட் 14 வருது. ஆகஸ்ட் 14 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் படத்தை பார்த்துட்டு பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அனிருத்தும் ஃபைனல் செக்ஷன் வந்து பார்த்துருக்காங்க போல. இது 2 பேருமே பார்த்துட்டு 2 பேருமே ஹாப்பியாகி படம் ரொம்ப நல்லா வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேர் தம்ஸ் அப் பண்ணி பின்னாடி ரஜினியோட அந்த தியேட்டர்லேயே உட்காந்து ஒரு இது ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க, பார்த்தீங்களா?
பார்த்தேன். அதாவது வந்து லோகேஷ் அனிருத்லாம் வந்து கூலியை வந்து ஒரு தடவை பார்க்கல, பல தடவை பார்த்துட்டாங்க. செதுக்கியிருக்காரு. அதாவது லோகேஷ் வந்து ஒரு ஃப்ரேம் கூட எக்ஸ்ட்ராவா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பக்காவா பிளான் பண்ணி லோகேஷ், அனிருத், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் கிரீஷ் கங்காதரன், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்னுடைய டீம் ஒர்க்கு. ஸோ படம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. கடைசியாக முழு ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஃபுல்லாக முடித்த ப்ராடக்ட் வந்து லோகேஷும் அனிருத்தும் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதாவது அனிருத்தும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, லோகேஷும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஸோ மொத்தத்தில் சன் டிவி குழுமமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக, அதாவது ரஜினியுடைய கேரியரே இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ரஜினி வந்து 1975 வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகமானார். இன்னைக்கு மறுபடியும் கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு 2025 கூலி வருது. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, ரஜினியோடைய ட்ரிபியூட் படமாக இருக்கும். அதான் அதுவும் கரெக்டாக ஆரம்பிச்சு என்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சார், அதே ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக 50வது வருஷத்தை இங்கே வந்து முடிக்கிறாரு. கரெக்டாக அது ஒரு சென்டிமெண்ட்டாக இதுவாகுது. எந்த வருடம் ஆரம்பிச்சாரோ அந்த வருடத்துக்கும் இதுவும் எந்த கொஞ்சம் வருடம் ஆரம்பிச்சார்ல, எந்த தேதியில வந்து ரிலீஸ் ஆச்சு, ஆகஸ்ட் 15 தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆகஸ்ட் 14 இது ரிலீஸ் ஆகுது. ஸோ கரெக்டாக 50 வருஷத்தை ரஜினி நிறைவு செய்கிறாரு. ரஜினி கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த 50 வருஷத்துக்குள்ள ரஜினியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் கலாநிதி மாறன் சொல்லிட்டாரு, நாகார்ஜுனா சொல்லிட்டாரு, அமீர் கான் சொல்லிட்டாரு. உலகத்தில் உள்ள எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான்ன்றது இன்னைக்கு வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வந்து இன்னைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. மாஸ் ஹீரோவாக இருக்காரு. ஓகே சார், நிறைய அப்டேட் கொடுத்துட்டீங்க. நீங்கள் அப்டேட் கொடுக்குறது முக்கியம் இல்லை, அது கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம். இந்த அப்டேட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்கும். நன்றி சார். நன்றி.